Daily. Taste the Daily. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ற பிள்ளை. எனக்கு யாரும் இல்லைன்ற தைரியத்தில் தான் இந்த பசங்க எல்லாரும் என்னை ரொம்பவே டீஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. என்னை அடிச்சு போட்டாலும் கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் என்னால் வெளியே காலேஜுக்கு கூட போக முடியல. இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். வெளியே நான் போனால் எனக்கு என்ன வேணால் ஆக வாய்ப்பு இருக்குது சார். கண்முன்னே நடைபெற்ற அநீதியை பொறுக்க முடியாமல் போலீசில் புகார் அளித்த சட்டக்கல்லூரி மாணவிக்கு தலையில் கட்டு போடும் அளவிற்கு ஆகியிருக்கிறது. அவங்க வீட்டுக்கு போனாங்க. அந்த பையனோட வீட்டுக்கு போய் அந்த பையன் ஏன் இப்படி பண்ணுறான்னு கேட்க போனாங்க. இந்த மாதிரி நம்மெல்லாம் ஒரே ஊர் தானே, ஏன் இந்த பிள்ளையை போட்டு அந்த பையன் இப்படி பாடுபடுத்துறான்னு அவங்க கேட்க போனாங்க. கேட்க போனப்போ நானும் பின்னாடி போனப்போ அங்கே ஒரு 2 பசங்க சேர்ந்துருந்து எங்கள் பாட்டியே அடிக்க வந்தாங்க. அப்போ நான் இடையில போனப்போ ஒரு வாளி எடுத்து என் தலையில் அடிச்சிட்டான் சார். தலையில் அடிக்கவும் என் தலையிலேருந்து ரத்தம் வந்துருச்சு சார். தேனி மாவட்டம் கேகேப்பட்டியைச் சேர்ந்தவர் கீதா ரூபினி. 4ஆம் ஆண்டு சட்டம் படித்து வரும் இந்த மாணவி பெற்றோரை இழந்து தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் வசித்து வந்தார். இவரது வீட்டுக்கு முன்பாக அரசு கள்ளர் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் மாலை நேரத்தில் பள்ளிக்குள் வரும் சில இளைஞர்கள் கஞ்சா அடிப்பது, மது அருந்துவது என சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. அத்தோடு போதையில் சில நேரங்களில் அந்த வழியாக வந்து செல்லும் இளம் பெண்களை வம்புக்கு இழுப்பதாகவும் கூறப்படுகிறது. எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் சார். அங்க ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு கஞ்சாலாம் போட்டுட்டு ரோட்ல நின்று பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக ராயப்பன்பட்டி போலீசார் ரோந்து பணிக்கு சென்றபோது சட்டக்கல்லூரி மாணவி கீதா ரூபினி புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போதை இளைஞர்களை அழைத்து போலீசார் எச்சரித்து அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. போலீசாரிடம் புகார் கொடுத்ததால் கீதா ரூபினியை பழி வாங்க காத்திருந்த போதை கும்பல் கல்லூரிக்கு சென்று வரும்போது ஆபாச வார்த்தைகளால் திட்டி வந்ததாக கூறப்படுகிறது. பொறுத்து பார்த்த சட்டக்கல்லூரி மாணவி ஒரு நாள் ஆத்திரமாகி போதை இளைஞர்கள் குறித்து தனது தாத்தா பாட்டியிடம் சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து போதை இளைஞர்களும் அதே ஊரை சேர்ந்தவர்கள்தான் என்பதால் நேரில் சென்று கேட்கலாம் என கீதா ரூபினியின் பாட்டி நியாயம் கேட்க சென்றிருக்கிறார். பப்ளிக் பிளேஸ்ல எல்லாருமே இருக்க இடத்துல ரோட்ல நின்று என்ன அசிங்கமா பேசினா, நான் பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே ரொம்ப ஆபாசமா பேசினா, என்னை சுத்தி யாருமே என்ன ஏதுன்னு கேள்வி கூட கேட்கல. அப்போ நான் வீட்டில் வந்து பாட்டிக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் சொன்னப்போ 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போனாங்க. அந்த பையனோட வீட்டுக்கு போய் அந்த பையன் ஏன் இப்படி பண்ணுறான்னு கேட்க போனாங்க. இந்த மாதிரி நம்மெல்லாம் ஒரே ஊர் தானே, ஏன் இந்த பிள்ளையை போட்டு அந்த பையன் இப்படி பாடுபடுத்துறான்னு அவங்க கேட்க போனாங்க. நியாயம் கேட்க சென்ற சட்டக்கல்லூரி மாணவியின் பாட்டியை போதை இளைஞர்கள் கல்லால் தாக்க முற்படவே இடையில் சென்று கீதா ரூபினி தடுத்திருக்கிறார். அப்போது சட்டக்கல்லூரி மாணவி கீதா ரூபினியை கல்லால் அடிக்க வந்த போதை கும்பல் அருகில் இருந்த இரும்பு வாளியை எடுத்து தலையிலேயே தாக்கியதில் ரத்தம் வழிந்தோடியிருக்கிறது. இரும்பு வாளியால் தாக்கப்பட்டு மாணவி சிகிச்சை பெற்று வரும்போது கூட அந்த போதை இளைஞர்கள் வெறி தீராமல் மாணவியை கொலை செய்ய வேண்டும் என கத்தியோடு சுற்றி திரிந்ததாக கூறப்படுகிறது. போனப்ப அங்க ஒரு 2 பசங்க சேர்ந்திருந்து எங்க பாட்டியே அடிக்க வந்தாங்க. அப்ப நான் இடையில போனப்ப ஒரு வாளி எடுத்து என் தலையில அடிச்சிட்டான் சார். தலையில அடிக்கவும் என் தலையில இருந்து ரத்தம் வந்துருச்சு சார். ரத்தம் வரவும் எங்க வீட்டுல இருக்கவங்கலாம் என்னை கூப்பிட்டுட்டு கம்பம் GH போனாங்க. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வளர்ற பிள்ளை. எனக்கு யாரும் இல்லைன்ற தைரியத்துல தான் இந்த பசங்க எல்லாரும் என்னை ரொம்பவே டீஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றாங்க. என்னை அடிச்சு போட்டாலும் கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த நிலையில் புகார் அளித்த போதே போதை இளைஞர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்காது என வீடியோ வெளியிட்டிருக்கிறார் சட்டக்கல்லூரி மாணவி. மேலும் வீட்டுக்கு வந்து புகார் வாங்கி சென்ற போலீசார் தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா இல்லையா என்பது கூட தெரியாது என்ற சட்டக்கல்லூரி மாணவி கீதா ரூபினி தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நான் தழுதழுத்த குரலில் கேட்டுக்கொண்டார். அவன் என்ன டீஸ் பண்றான்னு நான் சொன்னப்பயே போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இப்ப இது இவ்வளோ சிவியரா வந்து நிக்காது. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பையன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கத்தி வேணும்னு கேட்டிருக்கான் என்னை குத்துறதுக்கு. இப்ப என் உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை சார். எனக்கு ஒரு சேஃப்டி வேணும் சார். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை ரொம்ப நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.
எனக்கு ஒரு சேஃப்டியை நீங்கள் கொடுங்க, ஒரு நம்பிக்கையை கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொண்ணுங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு கொடுங்க சார். ரொம்ப பயமாக இருக்குது சார். நாட்டில் நடக்கிறதெல்லாம் நாங்களும் நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். தாக்கிய இளைஞர்களை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வரும் நிலையில் சம்பவம் நடந்த கேகேப்பட்டி பகுதியில் அதிக அளவில் கஞ்சா புழக்கம் இருப்பதாகவும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. போதை மயக்கத்தில் சட்டக்கல்லூரி மாணவி மீது கொடூர தாக்குதல் நடத்தியவர்களை விரைவிலேயே கண்டுபிடித்து சிறப்பாக கவனிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. Taste the Daily.